ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். புக்கர்ஸ் லாங் லிஸ்ட்ல ஒவ்வொரு புத்தகமா பார்த்துட்டு இருக்கோம். 9வது புத்தகத்த பத்தி பேசுறதுக்கு சுமதி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஹாய் சுமதி. வணக்கம். ஆ சார். அ ஓகே. இன்னைக்கு நீங்க பேசப் போற புத்தகத்தோட தலைப்புல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். எஸ் அதுக்கு முன்னாடி நம்ம குரூப் பத்தி நான் கொஞ்சம் பேசிர்றேன். எனக்கு வந்து ம். நம்ம குரூப்ப நான் ஒரு 2020ல ஜாயின் பண்ணேன். வாசிப்பை நேசிப்போம்னு நெனைக்கிறேன். ஏதோ ரேண்டமா ஜாயின் பண்ணேன். ஸோ பட் அதுக்கப்புறம் எனக்கு வெரி க்ளோஸ் டூ ஹார்ட்டு. நெறைய என்ன சொல்றது, நான் அதுக்கு முன்னாடியெல்லாம் சும்மா ரேண்டமா ரீட் பண்ணுவேன் அப்படிதான். ஸோ எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு நெறைய கதவுகள திறந்து விட்டது நம்ம குரூப் தான். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இது இருந்தது. ஆக்சுவலா நான் வந்து நேம் குடுத்துட்டேன். புக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. பட் நான் வந்து இங்கிலீஷ் புக் அவ்வளவா படிச்சதில்ல. அ மேபி இந்தியன் ஆத்தர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் கொஞ்சம். மோஸ்ட்லி தமிழ் தான் படிப்பேன். ஆனா எனக்கு பெருசா தயக்கம் இருந்ததில்ல. இவ்வளோ நாள் நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன்னா, சரி நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ் புக் படிச்சா புரிய போது. அவ்வளோதான் என்னோட தாட். ஸோ தமிழ் தெரியுது, தமிழ் புக் படிக்கிறோம். அதுவே இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் புக் படிக்க போறோம். இவ்வளோதான் நெனச்சிருந்தேன். ஃபியூ இந்தியன் ஆத்தர்ஸ் படிச்சிருக்கேன். அதுலலாம் பெருசா கஷ்டம் இருந்ததில்ல. ஸோ அதனால நேம் எல்லாம் குடுத்துட்டேன். புக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரீட் பண்ண. ஹெல்ட் புக்கோட நேம. கிண்டில்ல தான் பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். பட் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஐய்யய்யோ! இந்த இங்கிலீஷ் புக்க படிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலயே! அப்டின்ட்டு ம். எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஸோ நெறைய வந்து நடுவுல பிரேக் பண்ணி, நானே குரூப்லலாம் சொல்லியிருப்பேன். ஸோ திருப்பி ஃபர்ஸ்ட்லருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஒரு 40, 50 பேஜஸ் படிச்சுட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லருந்து வருவேன். ஸோ இந்த மாதிரி. பட் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். எனக்கு வந்து சரி இது ஒரு சேலஞ்ச் மாதிரி இருந்தது. இன்னும் நெறையா நம்ம வந்து இங்கிலீஷ் புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்தது. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கும், நம்ம குரூப்புக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு. சரி புக்குக்குள்ள தேங்க் யூ. போயிரலாம். ஆ இது ம். வந்து ஹெல்ட் புக்கோட நேமு. இது வந்து ஆனி மிக்கெலஸ் அவங்க தான் வந்து இந்த புக்கோட ரைட்டர். அவங்க வந்து கனடால இருக்காங்க இப்போ. ஸோ இவங்க வந்து நெறைய புக் இதுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. ஆ என்ன ஃபிக்ஷன் எழுதியிருக்காங்க. ஃபியூஜிடிவ் பீசஸ் அப்படின்னு ஒரு புக்கு. இன்னொன்னு த வின்டர் வால்ட்ன்னு ஒரு புக்கு. பொயட்ரி நெறைய எழுதியிருக்காங்க. த வெயிட் ஆஃப் ஆரஞ்சஸ், மைனர்ஸ் பாண்ட், ஸ்கின் டிரைவர்ஸ், அ அப்புறம் கரஸ்பாண்டர்ஸ், ஆல் வி சா இது எல்லாமே எழுதியிருக்காங்க. எஸ்ஸேஸ் நெறைய எழுதியிருக்காங்க. இன்ஃபினிட்டிவ் கிரேடேஷன் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே இருக்கு. அப்புறம் இவங்களோட புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா, ஒரு 45 லாங்குவேஜஸ்ல வந்து இது வந்து டிரான்ஸ்லேட்டட் ஆயிருக்காம் நெறைய புக்ஸு. ஸோ அது மாரி நெறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. அதுல இம்பார்ட்டன்ட்டா என்னலாம் போட்டிருந்தாங்கன்னா, ஆரஞ்ச் பிரைஸு, அப்புறம் இன்னொன்னு ஏதோ த கார்டியன் ஃபிக்ஷன் பிரைஸு, இன்னொன்னு ட்வைஸ் வந்து இந்த கில்லர் பிரைஸுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காம் இவங்களோட புக்ஸ். ஸோ இந்த மாதிரி. எனக்கு இத பத்தி எதைய பத்தியுமே நாலேட்ஜ் இல்ல. அதனால எனக்கு இது வந்து பெருசா தெரியல எதுவும். ஆ பட் இதெல்லாம் ஆஸ் அ டேட்டாவா நான் வந்து பார்த்துக்கிட்டேன் அவ்வளோதான். ஸோ இந்த புக்கே மோஸ்ட்லி எத பத்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது ஒரு அ நம்ம ரிலேஷன்ஸுக்கும் ஒரு டெத்துக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒருத்தங்க இறந்து போனா, அவங்கள வந்து அவங்க மெமரீஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த மாதிரி. ஸோ அத வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு நரேஷன் வந்து லீனியர் நரேஷனா இல்ல. அது மட்டும் இல்லாம, இது ஷார்ட் ஸ்டோரியாவும் இல்லாம, நாவலாவும் இல்லாம, ஒரு நெறைய பேர் கதைக்குள்ள வராங்க. ஆ மெயினா வந்து ஒரு 4 லேடீஸ் இருக்காங்க. ஸோ பட் இவங்க 4 பேருக்குள்ளயும் எந்த கனெக்ட்டுமே இல்ல. ஆ ஆனா இவங்களோட கதைகள் பத்தி பேசப்படுது. அவங்கவங்களோட யாராவது ஒருத்தர வந்து இழக்குறாங்க அவங்க. அந்த இழந்தவங்களோட ஆ இவங்களோட இருந்த கனெக்ஷனு, அவங்களோட மெமரீஸு அத பத்தி வருது. பட் எல்லாமே வந்து எல்லாமே கனெக்ஷனே இல்லாம பிட்டு பிட்டா இருக்கு. ஸோ அதனாலயே எனக்கு இந்த இந்த கதையில ஒருத்தவங்க வராங்க, இந்த கதையில ஒருத்தவங்க வராங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்தனால நான் ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இப்போ இன்னைக்கு காலையில வரைக்குமே எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிற மாரி தான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு எதுவும் புரியல. அதுதான் உண்ம. ஸோ எதுவும் புரியல இல்ல. பட் எனக்கு புரிஞ்ச போர்ஷன்ஸ் இருந்தது. ஆனாலும் வந்து நெறைய வந்து தெரியாத மாதிரியே இருந்தது. நம்மளுக்கு இப்போ தமிழ் புக்கு நான் படிச்சேன்னா, எனக்கு அது என்னான்ட்டு என்னால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். இது அது பண்ண முடியாதோ! அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலே இருந்தேன். ஸோ அதுக்காக நான் சரி சரவணன். சரவணன். அவரோடது வந்து அவரோடதுல ஏற்கனவே போய் பார்த்தேன். ஹெல்த் ரிவ்யூ போட்டிருக்காரா? போடல. பட் இன்னைக்கு போட்டிருந்தாரு. ஸோ அவரும் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி இந்த புக் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கு. பாதி பேஜுக்கு மேல நம்மளால வந்து நெறைய பேர் வந்து புக்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் நெனச்ச மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருந்தாரு. அதாவது இந்த 4 பேர் கனெக்ஷன் இல்லாதவங்க பத்தி தான் வருது. ஆ அந்த மாரி பிட்டு பிட்டா இருக்கிற கதையா தான் இருக்கு அப்படின்னு. அத பார்த்த பிறகு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்தது. சரி ஓகே ஏதோ நம்மளுக்கு படிச்சிருக்கோம், புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாரி.
ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆனா என்னன்னா, இவங்க வந்து நெறைய பொயட்ரியும் எழுதுவாங்க போல. ஸோ இந்த புக்கு முழுக்கவே நெறைய அந்த வார்த்தை ஜாலங்கள் நெறைய இப்ப நம்ம தமிழ்ல எதுகை, மோனை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா? நெறைய சிமிலர் வேர்ட்ஸ வச்சு வேர்ட் ஃபார்ம் பண்றது. ஸோ அந்த மாதிரி நெறைய நடக்குது. ஃபர்ஸ்ட்டு போர்ஷன் என்ன வருதுன்னா, ஆ 1917ல நடக்கிற மாரி காட்டியிருக்காங்க. இதுல 2 பேர் வராங்க. ஹெலனா அண்ட் ஜான். அவங்க 2 பேரும் தான் இந்த கதையில. இந்த மாரி ஒரு 3 பேர் கிட்ட இந்த புக் ஃபுல்லாவே வராங்க. ஸோ ஹெலனா, ஜான் ஃபர்ஸ்ட்டு வராங்க. இதுல வந்து நெறைய டெர்ம்ஸ் வந்து நல்லா இருந்தது. அதாவது எப்படின்னா, வி கேன் ஒன்லி திங்க் அபவுட் த அன்னோன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் த நோன். அதாவது நமக்கு தெரியாத விஷயத்த கூட நம்ம தெரிஞ்ச விஷயத்த வச்சு தான் கத்துக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்லயே டெத்த பத்தி பேசிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து ஹெலனாவ பத்தி ஜான் சொல்ற மாதிரி ஆரம்பிக்கும். ஜான் வந்து ஹெலனாவ வந்து ரொம்ப லவ் பண்றது. ஸோ அவள பத்தி ஜ ஷி இஸ் எவ்ரிதிங் ஃபார் ஜான் அப்படின்னு அந்த சென்டென்ஸே இருக்கும். ஸோ அவள பத்தின மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இவருக்கு தெரியும். அதாவது எப்படின்னா, அவ வந்து எப்படின்னா, அந்த சாக்ஸுக்கும் ஸ்கார்ஃபும் மேட்சா போடுவா. அந்த மாதிரி அது யாரும் பார்க்க மாட்டாங்க. அது யாருக்கும் தெரியாது. ஆனா அது அது வந்து இவர் நோட்டீஸ் பண்ணுவாரு. இந்த மாதிரி அவங்க 2 பேரோட ஹெலனாவ பத்தி அவர் டிஸ்கிரைப் பண்ணிட்டே வருவாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்னா, இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடந்திருக்கும்னா, இந்த ஹெலனா வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டாப்ல இறங்குறதுக்கு மறந்து தூங்கிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்ல போய் இறங்கிட்டு அங்க லைட் இருக்காது. ஒரு நைட் டைம். ஸோ அப்போ வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஜான் இருப்பாரு. ஸோ ஆனா அவங்க ரொம்ப பயந்து இருப்பாங்க. இவர பார்த்தா அவங்களுக்கு பயம் இருக்காது. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல் போவாங்க. அங்க இருந்து 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2 பேரும் நெறைய பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 பேரும் கனெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது தான் அங்க இருந்து தான் இவங்களோட இது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வேற ஒரு கதைக்கு போயிர்றாங்க. அது எப்படின்னா, இப்போ இது சொல்லிட்டு இருக்கும்போதே அவரு வந்து யோசிப்பாரு. அவங்க அப்பாவ பத்தி அப்படி யோசிக்கிறாரு. யோசிக்கும்போது ஒரு ஒரு இந்த விஷயம் வந்து பேசுறாங்க. ஏதாவதுன்னா செயிலர்ஸ் பத்தி பேசுறாங்க. அதாவது இவளோட ட்ரெஸ்ஸோட மைன்யூட் திங்ஸ் பத்தி இவரு யோசிக்கும்போது, நல்லா அழகா ஃப்ரில்லாம் இருக்கு. அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவரோட மைண்ட் வந்து எங்க போகும்னா, இவரோட வில்லேஜ்ல எல்லாருமே வந்து ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டிச்சிங் எப்படின்னா, அந்த செயிலர்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே. கடல் பக்கத்துல மீன் பிடிக்க போறவங்க. ஸோ இந்த ஸ்டோரி போர்ஷன் வந்து நல்லா இருந்தது. எப்படின்னா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட வந்து அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? கேன்சே அப்படிங்கிறாங்க. கேன்சேன்னா ஆக்சுவலா ஸ்வெட்டராம். அந்த வேர்ட் எல்லாம் எனக்கு இப்பதான் தெரியும். ஸோ அந்த ஸ்வெட்டர்ல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி அந்த டிசைன்ஸ் போட்டு குடுப்பாங்களாம். மேபி அந்த காதல் கோட்டை படத்துல வர மாதிரி அந்த ஏதோ ஆர்ட் பண்ணுவாங்க போல. ஸோ அதுல வந்து எவ்ரி வில்லேஜ் ஹேஸ் அ டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச். எவ்ரி விமன் அந்த விமன் தான் அந்த ஸ்டிச்சஸ் போடுவாங்க போல. அந்த ஸ்டிச்சஸ்ல என்ன பண்ணுவாங்களாமா, பர்ப்பஸா ஒரு எரர் விடுவாங்களாமா. அந்த ஸ்டிச்சஸ்ல. எதுக்காக அந்த பர்ப்பஸ் எரரா, இது யாரோட கோட்டுங்கிறத வந்து இப்போ அந்த கடலுக்கு போம்போது அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த ஸ்வெட்டர் வந்து முதல்ல குடுத்து அனுப்புவாங்களாம். ஸோ அந்த ஸ்வெட்டர்ல இருக்கிற ஸ்டிச்ச வச்சு, அதுல இருக்கிற அத வச்சு அது யாரோட ஸ்வெட்டர்ன்னு இவங்க ரியலைஸ் பண்ணிட்டு முதல்லயே அப்போ யாருக்கு ஏதோ பேட் நியூஸ் வருது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த எரர் வந்து அதுல இருக்குமாம். ஸோ அத வச்சு தான் அந்த இத வந்து கண்டுபிடிப்பாங்களாம். ஸோ இதுல வந்து ஒரு சென்டென்ஸ் நல்லா இருந்தது. என்னன்னா, "வாஸ் அன் எரர் டெலிபரேட்லி மேடு ஸ்டில் அன் எரர்" அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது இந்த இடத்துல அவங்க பர்ப்பஸ்ஃபுல்லா தானே அதுல மிஸ்டேக்கே விடுறாங்க. அந்த அந்த ஒரு ஸ்டிச்சிங்ல. ஸோ அந்த மாதிரி அத அத வச்சு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ என்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்வெட்டர் வந்து அவங்க கைக்கு வருதோ, அன்னைக்கு வந்து ரொம்ப பேட் டேவா இருக்கும் அவங்களுக்கு. ஆ ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரோட கிராண்ட்ஃபாதர் வந்து அந்த மாதிரி தான் இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கதைலாம் வந்து இவரு ஏதோ ஒண்ணு யோசிக்க போய் வேற எங்கேயோ கனெக்ட் ஆகி இப்படி இங்க வந்துருவாரு திருப்பி. ஸோ திருப்பி இவங்க வந்து இவளோட ஸ்டோரிக்கே வருவாங்க. ஹெலனா, ஜான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நெறைய பேசுவாங்க. அப்போ இவர் வந்து சொல்லுவாரு. அப்படியே பேசி கொஞ்சம் 2 பேரும் அன்னைக்கே வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிடுவாங்க. ஆ அப்போ அப்போ வந்து இவர் வந்து சொல்லுவாரு, "இதே மாதிரி நீ இன்னொரு தடவ அல்லது இன்னொரு டைமும் இதே மாதிரி நீ தூக்கத்துல ஒரு ஸ்டேஷன்ல வந்து மறந்து போய் எழுந்திரிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்." இந்த மாதிரி எல்லாம் வந்து 2 பேரும் பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட அந்த சாப்டர்ஸ முடிச்சுட்டு அப்படியே 1920க்கு வராங்க. இது 1917ல நடக்கிற மாரி காட்டுறாங்க. 1920 1920 வரும்போது ஹெலனா, ஜான் வந்து மேரிடா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லைஃப் லீட் பண்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. இதுல ஹெலனா வந்து எப்படின்னா, நெறைய வந்து பெயிண்டிங் வந்து பண்ணுவா அழகா. ஸோ இவங்களோட பெட்ரூம்ல வந்து அவ பயங்கரமா ட்ரீஸ்லாம் வரைஞ்சு, அதுக்கு கீழ அவங்க வந்து தூங்குற மாதிரி டெக்கரேஷன்லாம் நெறைய பண்ணியிருக்கா. ஸோ இந்த மாதிரி அவரு வந்து கொ திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப நேரமா அவரு இருக்க மாட்டாரு. அப்புறம் இந்த பெயிண்டிங் அவ பண்ணுன அன்னைக்கு
ஸோ அவர் வரும்போது என்னன்னு பார்த்தா, ஒரு ப்ரூம் ஸ்டிக் எடுத்துட்டு வருவாரு. ஜான். உடனே "என்ன எதுக்கு இத எடுத்துட்டு வரீங்க?" அப்படி கேட்டா, "அந்த ட்ரீஸ்லேருந்து லீவ்ஸ் எல்லாம் கீழ விழும்ல, அதெல்லாம் வந்து பெருக்கி தள்றதுக்காக நான் இத எடுத்துட்டு வரேன்." ஓகே. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு அந்த இத வந்து வப்பாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லாருக்கும். அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன ரொமான்டிக் விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து எப்படின்னா, இதுல இன்னொருத்தர் புது கேரக்டர் வருவாரு. யாருன்னா மிஸ்டர் ஸ்டான்லின்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து எப்படின்னா, இவர் என்ன பண்றாருன்னா, ஜான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ ஒரு ஸ்டூடியோ மாதிரி வச்சிருப்பாரு. அந்த ஸ்டூடியோலயும் இவங்க நெறைய டெக்கரேட் பண்ணி, வந்து எல்லாம் பண்ணி அவருக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடியோ வந்து ரொம்ப நாளா ஓப்பன் ஆயிருக்காது. ஸோ சடனா ஒரு நாள் அத ஓப்பன் பண்ணி இவருக்கு வந்து கால்ல ஏதோ அடிபட்டுருக்கும். சம் எதனாலயோ ஏதோ பேட்டில் ஃபீல்டுனாலயா அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஒரு அடிபட்டு அதனால ரொம்ப நாள் ஃபோட்டோ ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி இவருக்கு ஹெல்ப்புக்காக இந்த ஸ்டான்லிய கூட்டு வராங்க. ஸ்டான்லி வந்து எப்படின்னா, ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி இவ்வளோ நாள் இருந்திருப்பாரு. யாரோ ஒரு லண்டன்ல மிகப்பெரிய ஒருத்தர் கிட்ட அசிஸ்டன்ட்டா இருந்திருப்பாரு, ஃபோட்டோகிராஃபர் கிட்ட. அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜானோட ஜாயின் பண்றாரு. ஸோ இவுங்க வந்து 2 பேரும் ஆனா 2 பேரும் பெருசாலாம் பேசிக்க மாட்டாங்க. அவங்க கான்வர்சேஷனே இருக்காது. இவரு சொல்றத அவரு செய்வாரு. இவரு கரெக்ட்டா செஞ்சுர்றதுனால அவங்க அதே மாதிரி போயிட்டுருக்கும். ஒரு நாள் என்னாகும், ஒரு ஒரு யங் மேன் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வருவாரு இவங்க ஸ்டுடியோக்கு. இவங்க ஓப்பன் பண்ணும்போதே அவரு பயங்கரமா ரெடி ஆயி வந்திருப்பாரு. ஃபோட்டோ எடுக்க அந்த காலத்துலலாம் நம்ம ஸ்டுடியோல போய் ஃபோட்டோ எடுப்போம்ல, அந்த மாதிரி ரெடி ஆயி வந்திருப்பாரு. ஸோ அத பார்த்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னோனே, இவர் ஏதோ ஆர்மில இருக்கிற பெர்சன். ஸோ இப்போ வந்து திரும்ப ஆர்மிக்கு போப்போறாரு. அதுக்காக என்ன பண்ணுவாரு, நான் எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு என்னோட ஃபோட்டோ வேணும்னு கேட்கிறாரு. அதுக்காக தான் நான் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோனே, சரி ஃபோட்டோலாம் எடுத்துருவாங்க நல்லா. எடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. இவர் வந்து ஜான் தான் அந்த ஃபோட்டோவெல்லாம் அப்போ வந்து அந்த இது மாதிரி இருக்குமே ஃபிலிம் அத வந்து கழுவி அதெல்லாம் ரெடி பண்ணும்போது, இவர் பயங்கர ஷாக் ஆவாரு. என்னன்னு பார்த்தா, இவரு கழுவி ஃபோட்டோ ரெடி பண்ணும்போது, இந்த பெர்சன் ஒருத்தர் வந்தார் இல்லையா ஃபோட்டோ எடுக்க, அவர் நின்னுட்டு இருப்பாரு. அவருக்கு பின்னாடி வந்து ஒரு லேடி வந்து நின்னுட்டு இருக்கிறது வந்து தெரியும் அந்த ஃபோட்டோல. பட் ஆக்சுவலா அங்க யாரும் கிடையாது. ஆனா அந்த லேடி நிக்கிற மாரி அந்த ஃபோட்டோல வரும். இவரும் வந்து 2, 3 டைம் கழுவி என்னலாமோ பண்ணி பார்ப்பாரு. அத போட்டுட்டு திரும்ப ஏதோ எடுத்து பார்ப்பாரு. எப்படி பார்த்தாலும் அந்த லேடியோட உருவம் அதுல வந்துகிட்டே இருக்கும். இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். என்ன பண்றது தெரியாது. அடுத்த நாள் ஸ்டான்லி கிட்ட காட்டுனா அவருக்கும் ஷாக்கா இருக்கும். 2 பேருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிரும். என்ன இதுன்னு தெரியலையே! அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. சரி இத அவர்ட்ட குடுக்கலாமா? வேணாமா? அப்படின்ட்டு ஸ்டான்லி கேட்பாரு. இல்ல, இல்ல குடுக்கலாம் அப்படி சொல்லி 2 பேரும் வெயிட் பண்ணும்போது அவரு வருவாரு. அடுத்த நாள் அவரு வந்துருவாரு. சரி இவரு வரும்போதே அந்த ஃபோட்டோ எடுக்க குடுத்தவர் வந்து ரொம்ப ஆர்வமா அப்படியே பர்ஸ்லருந்து காசு எடுத்துட்டே வருவாரு. இவங்களுக்கு ஐய்யயோ! இந்த ஃபோட்டோவ காட்டுனா என்ன ஆகும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, சரி இருங்க, இருங்க நீங்க முதல்ல காசெல்லாம் எடுக்காதீங்க. ஃபோட்டோவ பார்த்துட்டு அப்புறம் காசு குடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, ஃபோட்டோவ காட்டுனோனே, அவரு பார்த்தோனே ஒரு பயங்கரமான அவருக்கு ஒரு எக்ஸ்பிரஷனு ஆ அத அத வந்து ஒரு வேர்ட் சொல்றாங்க. பீட்டிட்யூட் அப்படிங்கிறாங்க. பிஇஏடிஐடியூடி அப்படின்னா என்ன மீனிங்காமா? சுப்ரீம் பிளெஸ்ட்னஸ். அதாவது அவர் ரொம்ப பிளெஸ்ட்டா ஃபீல் பண்ணாரு அந்த ஃபோட்டோ பார்த்தோனே அப்படிங்கிறாங்க. ஸோ என்னன்னா, அவரு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவாரு, "இட் இஸ் மை மதர்" அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, அவங்க வந்து இறந்துட்டாங்க. நான் வந்து அவங்க இறக்கும்போது அவங்க பக்கத்துல இல்ல. அவங்களுக்கு குட் பை சொல்றதுக்கு நான் இல்ல. ஸோ ஷி கேம் டூ பிட் குட் பை டூ மீ அப்படின்னு அவர் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்லிட்டு, அவருக்கு ரொம்ப ஒரு மாரி பரவச நிலை மாதிரி ஆயிடுவாரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது. சரி என்னன்னே தெரியலையே அப்படின்னு இருப்பாங்க. இவரு உடனே பார்த்துட்டு இவர் கிளம்பும்போது அவர கூப்ட்டு, "தயவு செஞ்சு இந்த ஃபோட்டோவ வேற யார்கிட்டயும் காட்டிறாதீங்க" அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு அனுப்பிருவாங்க. ஏன்னா இவங்களோட ஸ்டுடியோக்கு அது ஏதோ கெட்ட பேர் ஆயிருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி அனுப்பிருவாங்க. ஸோ இதே மாதிரி போயிட்டுருக்கும். அடுத்து இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் அவங்களுக்கு நெறைய நடக்கும். எப்படின்னா, அடுத்து இதே மாதிரி ஒரு லேடி, ஒரு விடோ அவங்களோட குழந்தையோட வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோல அவங்களோட ஹஸ்பண்ட் ஆ இறந்து போன ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி நிக்கிற மாதிரி வரும். ஆ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒருத்தங்களோட ஃபோட்டோலயும் அந்த மாதிரி ஒரு 3 இன்சிடென்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த இதுல வரும். பட் இது எதையுமே இவங்க கதையோட கனெக்ட் பண்ணல. அதனால தான் எனக்கு இத எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இது எல்லாமே வந்து ஒரு பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷனா இருக்கு. பட் எல்லா இதுலயுமே வந்து ஒரு இறந்து போன ஒருத்தங்களோட ஒரு கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு கனெக்ட் மட்டும் கன்டின்யூ ஆயிக்கிட்டே இருக்கு எல்லா இடத்துலயும். ஆ ஸோ அந்த இதோட இந்த போர்ஷன முடிச்சுடுறாங்க. இவங்க இதே மாதிரி ஜானும், ஹெலனாவும் வந்து ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுல வந்து எப்படின்னா, ஒரு இமேஜினரி ஒரு ஒரு டைம்ல திரும்ப எப்போ போயிடுறாங்கன்னா, 1951 போயிடுறாங்க. 60 இயர்ஸ் ஓ! அவங்க 2 பேருக்கும். ஆமா.
ஸோ அப்படி ஆகும்போது என்ன அப்போ வந்து இதே மாதிரி ஹெலனாவும், ஜானும் வந்து பேசிட்டு இருக்கும்போது, அவர் வந்து இவங்க போகவே போகாத ஒரு இடத்த பத்தி பயங்கரமா எக்ஸ்ப்ளைன் பண்றாரு அவங்களுக்கு. அது ஒரு கார்டனு, அந்த ஒரு பார்க் மாதிரி. ஸோ அத எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. அது எல்லாமே இவங்க வந்து ஆ ரசிச்சுக்கிட்டே வராங்க. இவங்களுக்கு எல்லாமே தெரியுது, அந்த இடத்தோட எல்லாமே. ஆனா இவங்க அங்க போனது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இமேஜினேஷன்லயே அந்த இடத்துக்கு போன மாதிரி இவங்க நெனச்சுக்கிறாங்க. இ இதெல்லாம் சொல்லி முடிச்சு படுத்திருக்காரு. ஸோ அன்னைக்கு தான் அவங்களோட லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு. ஸோ இவர் வந்து இவங்க வந்து என்ன நெனச்சாங்கன்னா, நம்ம வந்து உன்னோட நான் அந்த இடத்துக்குலாம் போணும்னு நெனச்சனே. ஸோ ஆனா வந்து அதுக்குள்ள இவர் வந்து இறந்துடுறாரு. அதோட இவங்களோட கதை வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ அடுத்து 1984 போறாங்க. அங்க வேற செட் ஆஃப் பீப்பிள்ஸ் வராங்க. இங்க யாரெல்லாம் வராங்கன்னா, பீட்டர்ன்னு ஒருத்தர் வராரு. அ அப்புறம் மாரா. மாரா வந்து பீட்டரோட டாட்டர். இவங்களோட அ அம்மா இந்த பீட்டரோட ஒய்ஃப் பேரு ஆன்னா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இந்த ஹெலனாவோட அம்மா பேரும் ஆன்னான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆன்னா தான் இந்த ஆன்னாங்கிற மாதிரி ஆனா எங்கேயுமே கனெக்ஷன் இல்ல. ஸோ இவங்க வந்து என்னன்னா, இதுல ஆனா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒர்க் பண்றாங்க. இவங்க வந்து பீட்டர் அண்ட் மாரா வந்து டாட்டர் அண்ட் ஃபாதர். ஸோ இவர் வந்து எப்படின்னா, ஆனா வந்து ஒரு வொர்க்கிங் வுமன். ஸோ அவங்க நர்ஸ், ஒரு டாக்டர் அந்த மாதிரி. ஏதோ பேட்டில் ஃபீல்டுல இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனவங்களுக்கு கியூர் பண்றது, அந்த மாதிரி ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி. ஸோ ஷி யூஸ்ட் டு பி இன் டிராவல். இவங்க வந்து இவர் பீட்டர் வந்து மாராவ வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாரு. பட் இவங்க 2 பேருமே ரொம்ப மிஸ் பண்றாங்க, அவங்க மதர. ஸோ மதர மிஸ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு 6 இயர்ஸ்ல இருந்தே அவங்க அம்மா வந்து கூட இல்ல. அதனால ஆ ஆனா அவங்க அம்மாவ மிஸ் பண்ணும். பட் வெரி அண்டர்ஸ்டாண்டிங் கிட் மாதிரி. இவங்க வந்து இந்த டைம்ல பேசலாம் அப்டின்னா, இந்த டைம்ல அவர் இதுல வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க நல்லாருக்கும். எப்டின்னா, அவர் வந்து மேப் இருக்கு இல்லையா? மேப் எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு காட்டுவாரு. சின்ன வயசுல மிஸ் பண்ணும்போது மேப் எடுத்து அவங்க அப்பா காட்டுவாராம். இந்த மாதிரி இந்த இடத்துல தான் அம்மா இப்ப இருக்காங்க. ஸோ இது பாரு, இது நம்மளுக்கு ரொம்ப பக்கமா இருக்கு. நமக்கு மேப்ல பார்க்கும்போது பக்கமா இருக்கும் இல்லையா? அந்த மாரி இந்த இடத்துல தான் இருக்காங்க. அந்த பொண்ண டச் பண்ண வச்சு அத வந்து காட்டுவாரு அந்த மாதிரி. ஸோ நம்மட்ட இருந்து ரொம்ப பக்கமா தான் இருக்காங்க அப்படின்னு காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க இந்த பொண்ணு வந்து எப்பவுமே என்ன பண்ணும்னா, இங்க இந்த பொண்ணும் எ எங்கேயோ வெளிய தான் இருக்கும். அதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அப்பப்போ வீட்டுக்கு வரும்போது, இது அவங்க ஃபாதர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவங்க அம்மாவோட புக்க எடுத்து எப்பவுமே ரீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு ஒரு ஒரு பையன லவ் பண்றது. அதுதான் ஆலன்னு ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரும் அடுத்து உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ ஆலனும் மாராவும் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்றது. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஆலனாவ கூட்டு வர்றது. ஸோ அந்த கூட்டு வர சீன் எல்லாம் வந்து நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவர வந்து வீட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி கூட்டு வருவாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பேசிட்டு இந்த பையன் கிளம்பிருவான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா தூங்க போயிருவாரு. இவங்க 2 பேரும் ஆக்சுவலி ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ திரும்ப அந்த பையனுக்கு கால் பண்ணா அந்த பையன் பக்கத்துல தான் ஸ்டே பண்ணியிருப்பான். ஸோ இப்ப நான் திரும்ப வரட்டுமா கேட்டோனே, சரி வான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சினிமேட்டிக்கா நல்லா வந்து ஸோ நைட் டைம்ல அவங்க அப்பா தூங்குனதுக்கப்புறம் மெதுவா போய் அவங்க அப்பாவுக்கு தெரியாம கதவ திறந்து கூட்டு வந்துரும் அந்த பொண்ண. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க 2 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருவாங்க. இந்த பொண்ணுக்கு என்னன்னா, ஆக்சுவலி இந்த அவங்க அம்மா வந்து இறந்திருப்பாங்க. அவங்க அம்மா இப்ப இல்ல. ஸோ இந்த பொண்ணு அவங்க அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கங்கிறதுனால, அவங்க அப்பா கூட தான் நம்ம வந்து லைஃப் இருக்கணும். அந்த மாதிரி அப்பா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி சொல்லும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீட்லயே இருந்துக்கலாம். ஆனா ஆலனும், அந்த பீட்டரும் வந்து பெருசா பேசிக்க மாட்டாங்க. மாராவ பத்தி மட்டும் தான் அவங்க 2 பேரும் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. இந்த இந்த வீட்லயே இருந்துக்கலாம் அப்படின்னு. சரி இவங்க 2 பேரோட ஆ சின்ன சின்ன விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா, எப்படி வந்து அந்த ஒரு புது வீடு பக்கத்துல இருக்கும். அந்த வீட்ல எப்படி அவங்க லைஃப் லீட் பண்றாங்க அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. இந்த பொண்ணும் அந்த டாக்டர் ஆர் சம்திங் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த பொண்ணுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த மாதிரி எங்கேயோ வேற ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல போய் ஒர்க் பண்ற மாதிரி அவங்களோட ஹெட் வந்து கூப்பிடுவாரு. நம்ம வந்து அங்க ஜாயின் பண்ணு நீ எங்களோட அப்படி கூப்பிட்டோனே, இந்த பொண்ணு வந்து போணும்னு ஆசைப்படும். அப்போ வந்து கன்சீவா இருக்கும். 4 மந்த்ஸ் சம்திங். ஸோ ஆலன் வந்து கண்டிப்பா நீ போணுமா? அப்படின்னு கேட்பாரு. இவ வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளைன் பண்ணி, "இல்ல நான் போயிட்டு சீக்கிரம் வந்துர்றேன். நீ வந்து அப்பாவ பார்த்துக்கோ. நான் சீக்கிரம் வந்துர்றேன்." அப்படி சொல்லிட்டு, இந்த ஃபாதரும் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ இவங்க 2 பேரும் போயி அந்த ம்
பொண்ண வந்து வழி அனுப்பி வச்சுட்டு வருவாங்க. வந்து 2 பேருமே ரொம்ப வர்ற வழி ஃபுல்லா 2 பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. 2 பேருமே வந்து ஒரு பெயினோட இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஸோ இந்த பீட்டர வந்து கொஞ்சம் அ இது என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்காக, இந்த இவரோட சேட்னஸ குறைக்கிறதுக்காக இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வருவாங்க. ஸோ அந்த 4 பேர் வந்து வீட்ல பார்ட்டி பண்ணி இவர வந்து கொஞ்சம் ஜாலி பண்ணலாம். பொண்ணு போனதுலருந்து சோகமா இருக்காரேங்கிறதுனால, அத பண்றதுக்காக வருவாங்க. ஸோ அவங்க 4 பேரும் வந்து அவங்க ஒவ்வொருத்தர் சில பல ஸ்டோரீஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த ஸ்டோரீஸ்லயே எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு யாரோ ஒருத்தர் இறந்து போறது, மிஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி சொல்றாங்க. அது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அதுல அந்த ஸ்டோரி பீட்டர் தான் சொல்லுவாரு. அதாவது பீட்டர் வந்து இந்த மாதிரி ஹேட் எல்லாம் செய்ற அ ஒர்க் வந்து பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரிலாம் இவரு பண்ணும்போது ஹேட்டு, ட்ரெஸ் ஸ்டிச்சிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் வந்து இந்த ஒரு பொண்ணு வந்து ட்ரெஸ் வந்து கலெக்ட் பண்ண வரும். இவங்கள்ட்ட குடுத்திருந்த ட்ரெஸ். ஓகே சரின்னு சொல்லிட்டு அவரு அந்த ட்ரெஸ்ஸ எடுத்து குடுக்க போம்போது பார்த்தா, அந்த பொண்ணு பே பண்ண வரும். இல்ல அவங்க அப்பா ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப்ப வந்து குடுப்பாரு. இந்த பாருங்க அந்த ஸ்லிப்ல வந்து பே பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா, அதுல ஆல்ரெடி பெய்டு அந்த மாதிரி ஏதோ எழுதியிருக்கும். ஆ இது எழுதினோனே அப்போ இது இது வந்து நான் வச்சுக்கட்டுமா? அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். உடனே ஏன் வச்சுக்கோங்க அப்படின்னோனே, என்ன அப்படின்னு கேட்டா, இத எழுதுனது எங்க அப்பா தானே. இது எங்க அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங். அவரு வந்து இப்ப இல்ல இறந்துட்டாரு. அதாவது ஒரு 2, 3 டேஸ் முன்னாடி தான் வந்து 3 டேஸ் முன்னாடி அவர் வந்து குடுத்துருப்பாரு. ஸோ அதுக்குள்ள அவர் வந்து இறந்திருப்பாரு. அந்த மாரி அந்த பொண்ணு வந்து அந்த இத வந்து அவங்க அப்பாவோட ஞாபகமா எடுத்துன்னு சொல்லிட்டு அழுதுட்டே அது வந்து அத எடுத்துட்டு போகும் அப்படின்னு இந்த பீட்டர் ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. இந்த மாரி ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இங்க வந்து இந்த ஆலனோட ஸ்டோரி வந்து வரும். ஆலனும் இதே மாதிரி ஆலனுக்கு அப்பா இல்ல. அவங்களோட அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து எப்படின்னா இல்ல அம்மா இல்ல அவனுக்கு. அப்பா மட்டும் இருந்தாங்க. ஸோ அப்பா வந்து இவன் கூட இருந்து வயசான காலத்துல ஆலன் வந்து பார்த்துட்டு இருப்பான். இப்ப ஆக்சுவலா அவங்க அப்பாவும் இல்ல. அவர் வந்து பெட் ரிட்டனா ஆயிருப்பாரு. ஸோ அந்த டைம்ல ஆலன் வந்து ஃபுல்லி அவர டேக் கேர் பண்ணி, அவருக்கு எப்படின்னா அந்த அசைவே இருக்காது. வசூல் ராஜா படத்துல ஒரு கேரக்டர் வருவார்ல. ம், ஸோ அந்த ம். மாதிரி இவனுக்கு வந்து எந்த அசைவுமே இல்லாத மாதிரி அப்படியே தான் இருந்தாரு. ஆனா ஆலன் வந்து அவர வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டு, அவருக்கு தேவையான எல்லாமே பண்ணி குடுத்துட்டு, ஸோ ஏதாவது ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து அந்த நினைவு வரும் அப்படின்னு அவன் நம்பிக்கையோட எப்பவுமே எல்லா இடத்துக்கும் கூட்டு போவான். தியேட்டருக்கு போறதா இருந்தாலும் கூட்டு போவான். எங்கேயாவது மூவிஸ் போறதா ஏதாவது புக் ஷாப்பு அந்த மாரி அவன் எங்கெல்லாம் போறானோ, அவனோட வேலைய விட்டுட்டு அவங்க அப்பாவ வந்து அங்கலாம் வந்து அவன் கூட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அப்படின்னாலும் அவருக்குள்ள எந்த ஒரு இதுவுமே சேஞ்சஸுமே இருக்காது. அப்போ ஒரே ஒரு நாள் என்னாகும், இவங்க வந்து ஒரு ஒரு வாட்டி இவன் சின்ன பையனா இருக்கும்போது இவன ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க. அவங்க அப்பா தான் கூட்டு போயிருந்தாரு. ஸோ அந்த இடத்துக்கு திரும்ப இவன் வந்து அவங்க அப்பாவ கூட்டிட்டு போவான். ஸோ அந்த இடத்த பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, அது வந்து ஒரு வாட்டருக்கு நடுவுல ஒரு வீடு மாதிரி, ஒரு ஹோட்டல் மாதிரி சம்திங். அதுல எப்படின்னான்னா, மேல உள்ள ஸ்டார்ஸ் எல்லாம் கீழ ரிஃப்ளெக்ட் ஆகும். வானத்துல இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் ஸோ அந்த இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, நம்ம அதுக்கு நடுவுல இருக்கும்போது, ஏதோ நம்ம வந்து வானத்திலேயே இருந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அத நல்லா நரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு போயிருப்பாரு. ஸோ அதே இடத்துக்கு இவன் அங்க கூட்டு போனோனே, அவங்க அப்பாவுக்கு வந்து அ இதுவரைக்கும் அவர் எந்த எக்ஸ்பிரஷனுமே குடுத்தது கிடையாது. பட் அந்த இடத்துக்கு போன உடனே அவர் அறியாம அவர் கண்ணுல இருந்து தண்ணி வரும். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அங்க போயிட்டு வந்து ஒரு ஃபியூ டேஸ்ல அவர் வந்து இறந்துருவாரு. ஸோ அப்போ ஓ! வந்து இந்த மாதிரி ஒரு எ எ எனக்கு அவங்களுக்கு உள்ள ஒரு கனெக்ட் வந்து காட்டுறது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். ஆ அதுக்கப்புறம் அந்த ஒரு இவங்க வந்தாங்கன்னு சொன்னாரு இல்லையா? பீட்டர். அவரு வந்து அதுல உள்ள நேம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வந்தவங்க பேரு ஹெலன் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாரு, அண்ணா ஏன் இந்த பேரு எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, பீட்டரோட ஒய்ஃப் பேரு ஆனா. ஆனாவோட அம்மா பேரு ஹெலனான்னு இவரு சொல்லியிருப்பாரு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஜான் அண்ட் ஹெலனான்னு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி கனெக்ட்ன்னே என்னால இவங்க சொல்ற இப்போ இந்த இடத்துல இவர் சொல்றபடி பார்த்தா, ஆ ஹெலனா வந்து ஒரு பொண்ணு. அவளோட டாட்டர் வந்து ஆனா. ஆனாவோட டாட்டர் வந்து மாறா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இவங்க எல்லார பத்தியுமே நம்மளுக்கு இப்போ ஸ்டோரி வந்திருக்கு. ஆ ஸோ அடுத்தது வந்து 1910 அப்படின்னு நடக்கிற மாரி காட்டுறாங்க. அதுல லியாங்கிற ஒரு கேரக்டர் வருது. ஸோ அந்த ஸ்டோரி எனக்கு பெருசா புரியல. அதுக்கப்புறம் என்னன்னா, இதுல லாஸ்ட்டா ஒரு சாப்டர் கொண்டு வராங்க. அதுல மேரி கியூரிலாம் வர மாதிரி கொண்டு வராங்க. ஆனா அது ஓ! 2025ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுல பெருசா அந்த ஸ்டோரியில பெருசா எதுவும் இவங்க கொண்டு வரல. ஒரு சின்ன போர்ஷன் தான் வருது. ஆனா அதுல வந்து எதுக்கு அவங்க மேரி கியூரி கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கான பெருசா அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல. ஆனா ஒரு பெர்சனோட நேம் மேரி கியூரி. அவங்க ஒரு சயின்டிஸ்ட் அந்த மாதிரி கொண்டு வராங்க. அவ்வளோ அந்த மேரி கியூரி போர்ஷனோட இந்த புக் வந்து முடியுது.
ஸோ ம். வெரி, வெரி இன்கம்ப்ளீட்டா எனக்கு தோணுது. இல்ல. அ அது என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு புரியாம கூட இருக்கலாம். இப்போ ஆ. சரவணன் சார் மாரி அ அவர் ரொம்ப அதிகம் படிக்கிறவரு. அவருக்கு புரியிற அளவுக்கு எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்ல. ம், என்னோட ம். அவரோட ரிவ்யூ நானும் படிச்சேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த இவங்க வந்து அந்த டெத்த பத்தியே நெறைய பேசுறாங்க. ஸோ அந்த எப்படி நம்ம அவங்களோட மெமரீஸ ஹோல்டு பண்றோம், அல்லது அந்த மாதிரியான ஒரு தீமா தான் இது எனக்கு பட்டுச்சு. ஏன்னா எல்லா கதையிலயும் ஒரு இறந்தவங்களோட ஸ்டோரி வருது. ஒருத்தர் இறக்குறாங்க, இல்ல அவங்கள பத்தி பேசுறாங்க. அந்த மாரி தான் இந்த கதை ஃபுல்லாவே இருக்கு. ஆக்சுவலா அவரோட ரிவ்யூல என்ன சொல்றாருன்னா, இது இந்த 4 லேடீஸ் வராங்க இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் ஆமா, ஹெலன், ஆமா. ஆனா, மறுபடியும் அ மறுபடியும் ஆனோட முடிக்கணும். இது 4 பேரும் பார்த்தீங்கன்னா, கொள்ளு பாட்டி, பாட்டி, அம்மா, பொண்ணு. அப்ப அப்படிதான் அவரு அப்பனா அது கரெக்ட் தான் நான் நெனச்சது. கண்டிப்பா ஒரே ஓகே. ஃபேமிலி தான். ஒரே ஃபேமிலி தான். பட் என்னன்னா வந்து, இது இந்த கதையில அங்கங்க சொல்றாங்க பார்த்தீங்களா? அம்மாவ ம். இழந்தவங்க, அப்பாவ இழந்தவங்க. ஸோ இந்த புத்தகம் முழுக்கவே வந்து இழப்புகள பத்தி தான் பேசுது. ம். இழப்புகளுக்கு அப்புறம் அவங்க வாழ்றது, அதுல இருக்க சோகங்கள் பத்தி தான் பேசுது. அடிப்படையிலேயே இவங்க ஒரு கவிஞர் அப்படிங்கிறதுனால, அந்த நெறைய மொழி பொயட்டிக்கான வேர்ட்ஸ். ம். அவ்வளோ சீக்கிரம் யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தொரத்துவாங்க. கவிஞர்கள் கதை எழுதுனா எப்பவுமே இத தான் பண்ணுவாங்க. ஆ ஆ. ஒண்ணு பிரிமியா ரொம்ப ரசிச்சு கிராஸ்வின்க்கு நீங்க இதையே சொன்னீங்கன்னு நெனைக்கிறேன். யாருக்கு? பிரிமியா கிராஸ்வின் நம்ம வந்து சிறுகதையாடல்ல ஒரு வாட்டி பேசினோம். அது அப்ப நான் அந்த யூடியூப்ல அத சொன்னது இவரு பிரசன்னா சார் சொன்னார்ன்னு அ நெனைக்கிறேன். அதான் அந்த சிறுகதையாடல்ல ஆமா. யாரோ சொன்னாங்க. உண்மதான். கவிஞர்கள் கதை எழுதும்போது, அந்த வரிகள் ஒவ்வொரு வரிகளுமே கவிதை மாரி இருக்கும். ஆனா, அது நம்ம ஒவ்வொரு வரியும் ரசிச்சுட்டு இருக்கும்போது, கதைய நம்ம மிஸ் பண்ணிருவோம். ம், ம். இவங்களும் இவங்களோட பிரச்சனையும் அதுதான். ஆனா, கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நாவல் 96ல ரிலீஸ் பண்ணிட்டு, ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. 25 வருஷம் உட்கார்ந்து எழுதி, எழுதி, எடிட் பண்ணி, ஆ இது பண்ணும்போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதாவது ம். ஒரு 50 பக்கத்திலேயே யாரும் தொடர்ந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாரியே எழுதியிருக்காங்க போல இருக்கு. ஆ ம். இதுல அந்த ஃபோட்டோ பேக் ட்ராப்ல வர்றது, அந்த பில்லு வாங்கும்போது அப்பா வர்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அ இழப்புக்கு அப்புறம் அவங்க நம்ம விட்டு எங்கேயும் போறதில்ல. அவங்க நம்ம கூடவே இருக்காங்க ம். அப்படிங்கிறத எஸ் கரெக்ட். அந்த சொல் மாதிரி. அததான் கதை முழுக்கவே சொல்றாங்க. எல்லா இதுலயுமே. அ கிட்டத்தட்ட உலகப் போர்ல ஆரம்பிச்சு, இப்ப வரைக்குமே தொடர்ச்சியா அந்த இழப்புகள் அப்படிங்கிறது மாறுறதில்ல. இதுதான் மனிதனோட இயல்பு, மனித வாழ்க்கையோட இயல்புன்னு சொல்றதா இருக்கலாம். இல்லன்னா, இப்ப இந்த பொண்ண பிரியறது வந்து அந்த பொண்ணு இறந்தெல்லாம் போகல. வேலைக்கு தான் போகுது. ம், ஒரு ம், ம். தற்கொலை வந்து நம்ம இப்பயிலருந்து பழகிக்கணும் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். அவங்க கதையில மேடம் கியூரி வர்றது வந்து ஒரிஜினல் கேரக்டர் தான் அவங்க வராங்கங்கிறாங்க. பட் எதுக்கு வச்சிருக்காங்க என்னங்கிறது அப்படி தெரியல. இந்த கதை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த புக்கர் பிரைஸ்ல பார்த்த மாரி கதைக்காக, களத்துக்காக சிறப்பு இல்ல. இது வந்து மொழி நடைக்காக தான். அவங்க ஒரு ம். எஸ். போயம் மேபி. மட்டும் தான் எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஏன்னா, கதைன்னு பார்த்தா ஒண்ணும் பெருசா இல்ல. இல்ல. அதுதான். அதாவது ஒரு இல்ல அவரே இல்லையா? அது எனக்கு புரியலையான்னு எனக்கு தெரியல. அது வேற விஷயம். அவரே சொல்லிட்டாரு. கதைன்னு பெருசா இல்ல. 4 மணி நேரத்துல படிக்கக்கூடிய அளவுக்கு கன்டென்ட் தான். ஒரு சின்ன புத்தகத்துக்குள்ள நெறைய கேரக்டர்ஸ். ஒரு கேரக்டர்ஸ் கூட ஒரு கேரக்டர் முடிச்சு இன்னொரு கேரக்டர்லாம் எதையுமே ஃபாலோ பண்ணல. ஒரு ம், கதைய ம். ஒரு சாப்டர் முடிச்சோம்னா, அடுத்த சாப்டர்ல வேற யாரோ இல்ல வருவாங்க. இப்போ அந்த கேரக்டருக்கு வந்து பர்ப்பஸும் இருந்த மாதிரி இல்ல. இப்போ அந்த ஸ்டான்லின்னு ஒரு கேரக்டர் ஜானோட வராரு. பட் அவர் வந்து அங்க எதுவும் பண்ற மாதிரியும் இல்ல. இந்த மாதிரி நெறைய கேரக்டர்ஸ் வராங்க. ஸோ மேபி அத நம்ம ஞாபகம் வைக்கிறதே ஒரு டஃப் இல்ல டாஸ்க்கா தான் இருக்கு. நாவல் அப்படிங்கும்போது இப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க ம். கூகை அப்படின்னு சொல்லிட்டு தர்மனோட ஆ ஒரு நாவல் இருக்கும். ஓகே. 300 கேரக்டர் வரும். ஓ! 300 கேரக்டர் வரும். ஒரு 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 தடவ ஒரு கேரக்டர் வந்ததுன்னா, அவ்வளோதான். திருப்பியே வராது. ஆனா பார்த்தீங்கன்னா, ம். ஒரு 100 ஆண்டு கால வரலாறு வரும். ம், அந்த சமூகத்த ம். பத்தின வரலாறு. அதே மாரி தான் இது வந்து 125 அ 1907, 10ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப 2025 வரைக்கும். ஒரு ம். 115 4 தலைமுறை. வந்த கேரக்டர் ரிப்பீட்டே ஆகாது. வந்துகிட்டே இருக்கும். இதுங்க எல்லாமே காமனா ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ம், பிரிவு, ம். மரணம், துக்கம். தொடர்ச்சியா அதுக்கப்புறம் வாழ முடியாம திணர்றது. ஒரு ம், தண்ணிக்குள்ள ம். போட்டு அந்த மாரியே தான் அவங்களோட இது போயிட்டு இருக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த இப்ப மாதிரி என்ன தான் இப்போ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ தான் நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அவங்க அதுல. ஸோ ரொம்ப மைன்யூட் விஷயங்களும் நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் இவரு என்ன சொல்றது? இந்த இவங்க வந்து லேடி மேபி இவங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய துயரம் இருக்கலாம். அது எல்லா விதவிதமா படம் வரையிற மாரி விதவிதமான கேரக்டர் மூலமா, ஒவ்வொருத்தரோட பிரிவு மூலமா இது பண்ணியிருக்காங்க. யாருக்காவது பாசிட்டிவா நடந்திருக்கா?
கதையில? ஆ அப்படி எதுவும் எல்லாருக்குமே அதான் சொன்னேன். எல்லாருக்குமே ஏதோ ஒரு இழப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் ஒரு அதுக்குள்ளேயே வந்து அவங்க கொஞ்சம் ரொமான்ஸு அந்த மாதிரி அங்கங்க காட்டிக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே அதுல ஏதாவது ஒரு கடைசி ஒரு இழப்பு இருக்குது. சந்தோஷமா இருப்பாங்க. உடனே பிரிஞ்சிருவாங்க. ஆ சந்தோஷமா அந்த இருப்பாங்க. மாதிரி. இல்ல பிரிஞ்சிருவாங்க. அப்படி. அந்த மாரி தான் கொண்டு போயிருக்காங்க. புரியுது. ஒரு எப்படி சொல்றது? வாழ்க்கைங்கிற அந்த ஒரு நிலையில்லா சோப்பு கும்மியில காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஆ ஒரு கவிஞரோட புத்தகம்னா எடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அதுவும் ம். அவங்களோட சிறுகதைனாலே பயமா இருக்கும். நாவல்னா சொல்லவே வேண்டாம். ஆ, ஆ. அதான் சரி கவிஞர் ஏதாவது ஒரு ரிவ்யூவ படிச்சாவது நம்மளுக்கு புரிஞ்சிரும்னு நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு மொத்தத்துல எனக்கு புரிஞ்சத சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். தாங்க சொல்லணும். மத்தவங்கலாம் சொல்லி நம்ம எங்க கேட்க போறோம்? நம்ம தானே அடுத்தடுத்து புதுசு புதுசா பண்றோம். போகன் சங்கர் இருக்காரு இல்லைங்களா? ஆமா, ஆமா. அவரு வந்து கவிஞர் தான். ஆனா குட்டி குட்டியா எழுதுவாரு. ஒரு கதை எழுதுனா ஓகே. கூட குட்டி ரொம்ப நீளமா எழுதுறது ரொம்ப கம்மி. அந்த ஒரு 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 3 பத்தி தான் இருக்கும். அந்த 3 ஆ. பத்தியில ஒரு கதை இருக்கும். அதுல அந்த மொழி இருக்கும். அழகா சொல்லியிருப்பாரு. கவிஞர்கள் அந்த மாரி பண்ணும்போது நமக்கு எளிமையா இருக்கும். அவங்க இப்ப போக புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஆமா. எல்லா விதமான உணர்வுகளும் பார்த்துருக்கேன். அதுல இருக்கும். ஒரு ஓகே. ஒரு 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 3 பத்தி படிச்சுட்டு, ஒரு பக்கம் படிச்சுட்டு சிரிப்போம். அடுத்த அது பக்கம் படிச்சுட்டு போகன் அழுதுருவோம். சங்கரோடதா? ஆமா. ஓகே, ஓகே. ஆ. மறுபடியும் சிரிப்போம், கோவம் வரும், சிரிப்போம். ஒரு புக் முடிக்கிறதுக்குள்ள பைத்தியம் பிடிச்சுரும். ஓகே. எல்லா உணர்வுகளையும் கலந்து குடுத்திருப்பாரு. ஆனா பரவால்ல. அந்த மாரி இல்லாம இவங்க வந்து எல்லாத்துலயும் பிரிவு, ஒரே சோகம் ஃபீல் தான் த்ரூ அவுட் த புக் இருக்கு. அவரு உண்மையிலேயே நீங்க போக புத்தகம் நான் கம்பல்சரி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாருக்குமே. ஒன்ஸ் ஓகே. படிச்சு நான் சிரிப்போம். Kindle டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் படிக்கல. ஸ்டார்ட் பண்ணல. அது கவிஞர்களுக்கு உண்டான அந்த அழகான அந்த எழுத்து நடை இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து போக புத்தகத்துல தெரியும். அவரோட கவிதைகளோடவே எனக்கு இந்த மாரி ஒரு குட்டி குட்டியா எழுதுறது பிடிக்கும். இப்ப இந்த ம். கதையவே நீங்க நாவலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சொன்ன தனித்தனியா சொன்னீங்க பார்த்தீங்களா? ஒவ்வொன்னுக்கு ஒண்ணு சம்மந்தம் ஒண்ணொண்ணுமே இருக்கு. ஒரு ஸ்டோரியா ஆக்சுவலா இருக்கு. நான் ஆக்சுவலி அப்படின்னா நான் அது என்ன நெனச்சேன்னா, இது எல்லாம் எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல வந்து கனெக்ட் ஆகும். அந்த நெறைய படங்கள்ல வந்து 4 இது வந்து ஒண்ணா வந்து சேரும் பாருங்க. ஸோ அந்த மாரி எங்கேயோ போய் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நெனச்சுட்டு தான் நான் படிச்சுட்டே வந்தேன். பட் கடைசி வரைக்கும் யாரும் எங்கேயும் கனெக்ட் ஆவல. இந்த மாதிரி ஆ குட்டி குட்டி போர்ஷனா தான் இருக்கு. நீங்க ஒரு ஒரு 30, 40 கர்ச்சீப்ப ஒண்ணா தச்சு ஒரு புடவை ஆக்கிட்டாங்க. அப்படி வச்சுக்கலாம். ஆ. அத வந்து இல்ல. தனித்தனியா பார்த்தா அதுல நமக்கு தான் ஐ ஹேட் அ டவுட். எனக்கு ஒருவேள இவங்க வேற ஏதோ சொல்ல வராங்க போல. நம்மளுக்கு தான் அது புரியல போலன்னு இன்னும் எனக்கு டவுட் தான் இருக்கு. இன்னும் வேற யாராவது ரிவ்யூ போட்டாங்கன்னா அதுக்காக நான் போய் சார் கிட்ட வேற கேட்டேன். இவரு நம்ம குரூப்ல இருக்காங்களே சார் பேரு என்ன? சார். பிரசாத் சாரா? ஆ. பிரசன்னா சார். பிரசன்னா சாருக்கு பிங் பண்ணி கேட்டேன். அவரு ஏன்னா எல்லா புக்கும் படிக்கிறதுனால பிங் பண்ணி சார் ஹெல்டு படிச்சீங்களா? அப்படின்னு கேட்டேன். அவரு ஹெல்டு படிக்கலன்னு நெனைக்கிறேன். மத்த இன்னும் புக்ஸ் தான் படிக்கல. படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா ஒரு புக்க வந்து நம்ம தடவ படிக்கும்போது நமக்கு ஒண்ணு புரியும். ரிவ்யூஸ்லாம் படிச்சுட்டு படிச்சா புரியும். ஒரு 2, ம். 3 வருஷம் கழிச்சு படிக்கும்போது வேற மாரி இருக்கும். ஆ மேபி இது இந்த புத்தகம் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா, நெறைய பேர் ரிவ்யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓ! இதுக்கு அர்த்தம் இதுதானா அப்படின்னு. ம். இப்ப சின்ன வயசுல படிச்ச திருக்குறளே இப்ப திருப்பி படிக்கும்போது வேற மாரி இருக்கும். வேற மீனிங். எஸ், எஸ். அது கரெக்ட். புத்தகம் ஓகே. ஒரு கரெக்ட்டா உங்க பேட் லக்கு ஒரு போயட்டோட புக் வந்து மாட்டிக்கிச்சு. நீங்க ஒவ்வொரு லைனா படிச்சு தாண்டுறதே கஷ்டம் இல்லையா? அது இவங்க என்ன நாடு? இது எனக்கு அத ஜஸ்டிஃபை பண்ண முடியலையே கொஞ்சம் கில்ட் ஆயிருச்சு. நான் வந்து கன்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் எனக்கு திருப்பி திருப்பி வேற படிச்சு படிச்சு வந்தாலுமே எனக்கு அது ஒரு உங்களோடது பரவால்ல. வைல்ட் டாக்ஸ்ன்னு ஒரு புக்க பத்தி பேசுனேன் கேட்டீங்களா? அது நான் இன்னும் கேட்கல. கேட்டு பாருங்க. அது அது கேட்டு இதழில எல்லா எல்லா ரிவ்யூவையும் கேட்டா வேற எனக்கு இன்னும் கொஞ்சம் கில்ட்டி ஆயிடுது. அதனால ரிவ்யூ கேட்கறத நிப்பாட்டிட்டேன். ஏன்னா வைல்ட் டாக்ஸ்ல வந்து ஒண்ணுமே இருக்காது. வைல்ட் ஒருத்தன டாக்ஸ் ஒரு கிட்னாப் ஆரஞ்சு புக்கா? ஆரஞ்சு கலர் ஆமா. புக்கா? அதானே? ம், ம். ஒருத்தன கிட்னாப் பண்ணுவாங்க. திருப்பி கூட்டு வருவாங்க. அவ்வளோதான் இருக்கும். எங்கடா 2 நாள் தான் கதை நடக்கும். என்ன இப்ப 5 நிமிஷத்துல கதைய சொல்லி முடிச்சுட்டாரு. என்னங்க அவ்வளோதானா அப்டின்னேன். ம். அவ்வளோதாங்க. இது எவங்க இப்ப புக்கர கொண்டு வந்தான் அப்டின்னு சொல்லிட்டு 2 பேரும் திட்டிட்டுதாங்க. அப்படிதான் இருந்தது. இந்த புக் அந்த அளவுக்கு மோசம் இல்லையே. ஒரு 4 தலைமுறைய பத்தி பேசுது, பிரிவ பத்தி பேசுது. அதோட கம்பேர் பண்ணா இது எவ்வளவோ பரவால்ல. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது? இதுல வந்து எனக்கு அதோட அந்த புக்கோட ஃபீல் பண்ண முடியலங்கிற மாரி தோணுச்சு. ஏன்னா, எனக்கு அந்த புரியாத தன்மையே மேலோங்கி இருக்கிறதுனால, அத பத்தியே நான் யோசிக்கிறேன். ஐய்யயோ! புரிய மாட்டேங்குதே! ஸோ நம்மளுக்கு கத கூடயும் ஒரு ஒன்றி போக முடியாத மாதிரி இருக்கு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஒரு வேள நம்மளுக்கு இங்கிலீஷ் புக்க படிக்க தெரியல போல. நம்ம இன்னும் நெறைய படிச்சா தான் இது வரும் போல அப்படின்னு. அது ம். 2 விதத்துல எழுதுவாங்க எழுத்தாளர்கள்.
ஒண்ணு அ அவங்களுக்குள்ள இருக்கிறத வெளிய கொட்டி இது தீர்க்கிறதுக்காக எழுதுவாங்க. சிலர் வந்து எவனும் படிக்கவே கூடாது அப்படிங்கிற மாரி எழுதுவாங்க. அவங்களோட மொழி திறமைய காட்டுறதுக்காக அது எப்படி சொல்லுவாங்கன்னா, தோப்பா புத்தகத்துல கூட சொல்லுவாங்க. அ திருக்குறள் கூட எளிமையா இருக்கும். அதுக்கு எழுதுற உரை கடினமா இருக்கும் அப்படிங்கிற ஆ மாரி. கரிசல் தோப்பாவும் கொஞ்சம் அந்த மாரி காட்டுறது தான் இருக்கு. கொஞ்சம் டஃப் தான் அவரோடதும் படிக்கிறது. அவரோடதுல என்ன எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, அவர் ஃபுல்லாவே கன்டென்ட்டா இருந்தது. பரமசிவன் புக்ஸ். கொஞ்சம் அத வந்து பிக்சர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்தா படிக்க ஈஸியா இருக்குங்கிற மாரி. நான் ஒரு 2 புக் தான் படிச்சிருக்கேன் அவரோடது. அது எல்லாமே அந்த ஒரு மாரி டென்ஸா இருக்கு. அதனால அது டஃப்பா இருக்குன்னு நெனைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பாருங்க கொஞ்சம் புரியும். படிக்கணும்னு கூட ஓகே. அவசியம் இல்ல. நம்மளது சாப்டர் வைஸ் தனியா வீடியோ போட்டிருப்போம். அத பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த புத்தகத்தோட விமர்சனத்துக்கு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆ ஸோ இது வந்து 9வது புத்தகம். இப்ப பேசன வரைக்கும் வச்சு பார்க்கும்போது, இது 8வது இடத்துக்கு இல்ல, இத விட கொஞ்சம் பெட்டரா இன்னும் 2 புத்தகத்த கூட சொல்லலாம். இது ஒரு 7வது இடத்துக்கு, 6வது இடத்துக்கு ஷார்ட் லிஸ்ட்க்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் என்னோட கணிப்புப்படி சொல்றேன். ஆ மேபி நீங்க நம்ம 2 பேரும் பேசிக்கிறது மாரி இல்லாம, உணர்வுகள அது ரொம்ப ஆழமா எல்லாருக்கும் கடத்தி இருந்ததுன்னா, 5 5க்குள்ள கூட வந்துரும். ஷார்ட் லிஸ்ட் கூட ஆயிடும். ஏன்னா, ஒரு போயட் அவங்க அதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. போயிடும். ஆனா, இத விட வொர்ஸ்ட்டா ஒரு புத்தகம் இருக்கு. வைல்ட் டாக்ஸ்ன்னு சொல்ட்டு. எனக்கு அது இப்ப வரைக்குமே அது 9த்ல தான் இருக்கு. பார்ப்போம். இன்னைக்கு ஒரு இது போடுவோம். இன்னும் மொத்தம் 13 புத்தகத்துல இது 9வது புத்தகம். அ ஒரு புத்தகம் வந்து ரிலீஸ் ஆகுறது 27 தான் ஆகுது. அதுக்குள்ள ஷார்ட் லிஸ்ட்டே வந்துரும். என்ன பண்றதுன்னு ரிலீஸ் தெரியல. ஆகுறதே இனிமே தானா? 27 ஷார்ட் லிஸ்ட்டே வந்ததுக்கு அப்புறம் ஓகே. நம்மளுக்கு அவைலபிளா இல்ல ரீடிங்க்கு. இல்ல, இல்ல. இந்திய உலகம் ஃபுல்லா நான் ஜெர்மன்ல கிடைக்குதா, இதுல லண்டன்ல அப்புறம் எப்படி கிடைக்குதான்லாம் அது தேடி ஓகே. லாங் லிஸ்ட்ல எப்படி வரும்? அவங்க புக்கருக்கு அப்ளை மட்டும் பண்ணா போதும். இல்ல ரிலீஸ் அப்ளை மட்டும் பண்ணிட்டு பண்ணி புக் காப்பி குடுத்தா போதும். ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் இந்த லாங் லிஸ்ட் ஆன உடனே கட் பண்ணி வச்சுருவாங்க. ஓஹோ! ஷார்ட் லிஸ்ட் விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அரசியல்னு எனக்கு தெரியல. அ அந்த ஒரு புத்தகத்த தவிர மீதி எல்லா புத்தகத்தையும் நம்ம இந்த சண்டேக்குள்ள பேசிடுவோம். இந்த ஷார்ட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ ஓ! வேற இப்போ யாராவது நம்ம ஒரு வில் ஹேவ் அ ஃபைனல் டிஸ்கஷனா? இந்த எல்லா புக்கோட சேர்த்து. ஓகே. ஷார்ட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆகுற 5 புத்தகத்த பத்தி நம்ம எல்லாரும் எல்லாருமே. பேசுவோம். ஓகே. ஒருவேளை உங்களோட நீங்க பேசின புத்தகம் அந்த 5 புத்தகத்துக்குள்ள வந்துருச்சுன்னா, நீங்க தான் எங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ம். பார்ப்போம். சரி ஏன்னா அதுக்குள்ள நமக்கு இன்னொரு இன்னொரு டைம் படிச்சிட வேண்டியது அவ்வளவு. ஆக்சுவலி பேஜஸ் ரொம்ப கம்மி தான். ஆனா எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆச்சு. அதுதான் ப்ராப்ளம். இதுக்கப்புறம் படிக்காதீங்க. ரிவ்யூஸ் பாருங்க. ம். YouTubeல கிடைக்கும். வேற எங்கேயாவது ரிவ்யூஸ் கிடைக்கும். ஏன்னா தினசரி யாராவது ரிவ்யூஸ் நான் போடுவாங்க. எனக்கு அத டைம் பார்த்து வேற கம்மியா தான் இருந்தது. இந்த ரிவ்யூ தேடுற டைம்ல நம்ம புக்கே படிச்சு முடிச்சிடலாமா அப்படின்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புதுசா படிக்கிறவங்க, ரொம்ப வருஷமா இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு அவங்க வேற மாரி புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் ஒரு சரவணன் சாரையுமே நான் மீட்டுக்கு கூப்ட்டுருக்கேன். ஷார்ட் லிஸ்ட்க்கு வாங்க சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டுருக்கேன். அவரு வருவாரு. அவரு பேசினா நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகே. ஓகே. ஸோ இந்த புத்தகம் வந்து முழுக்க முழுக்க சோகம் அண்ட் குழப்பம் இல்லையா? ஓகே. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். தேங்க் யூ சுமதி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். கஷ்டமா இருக்கு. அப்படி இருந்தாலுமே படிச்சு முடிச்சுட்டீங்க. அதுவும் 9 மணிக்கு மேல பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். இல்ல நான் தான் அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க அந்த டைம் ஸ்லாட் உங்கள்ட்ட கிடைக்குமான்னு எனக்கு ஏன்னா உங்க டைம் அந்த டைம் எல்லாருமே இந்த டைம் பேசியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். யாருமே பேசியிருக்க மாட்டாங்க இந்த டைம். பேசுனாங்க. பேசுனாங்க. ஓகே. ஒரே நாள்ல சாயந்தரம் 6 மணிக்கு பேசிட்டு ஒருத்தர் 9 மணிக்கு பேசினாரு. ஓகே, ஓகே. யாருக்கு டைம் கிடைச்சாலும் பேசி முடிச்சுடுறது தான். நமக்கு டேட் கம்மியா இருக்கு இல்லையா? அதுக்காக. ஆ. ஓகே. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். குளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.